தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாரும் கடைசி வரையும் பாருங்க. எனக்காக இல்லைனாலும் தமிழுக்காகவாது இந்த வீடியோ எல்லாரும் கடைசி வரையும் பாருங்க. நாம இன்னைக்கு ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன கதையை பற்றி சொல்லுது, அது மக்களுக்கு கூறுற நன்மை என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் கதை கோவலன் கண்ணகி அவங்க 2 பேத்துக்கு இடையில நடந்த வாழ்க்கையை பற்றி தான் குறிப்பிடுது. இதுல கண்ணகி எப்படி தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினா அப்படின்னு ஒரு பெண்ணினுடைய வீரத்தை இந்த சிலப்பதிகாரம் மையமா வச்சு இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம 2வது பார்க்க போற காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை என்ற பெண் உலக இன்பத்தை விடுத்து கடவுள் மார்க்கமா போய் மக்களுக்கு உணவில்லாத மக்களுக்கு உணவளிக்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி. மணிமேகலை என்ற காப்பியத்தில் நடக்கிற ஸ்டோரி. மெசேஜ் என்ன அப்படின்னா, மனிதநேயம், தியாகம். இதை சொல்ற விதமா இந்த மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இயற்றியிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து 3வது காப்பியம் சீவக சிந்தாமணி. இதை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இந்த காப்பியத்துடைய கதை என்ன அப்படின்னா, சீவகன்ற வீரன் தன்னுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் விடுத்து துறவியா மாறி வாழ்க்கையை பற்றி கூறுறது தான் இந்த சீவக சிந்தாமணியுடைய கதைன்னே சொல்லலாம். மக்களுடைய அதாவது வாழ்க்கையுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சீவக சிந்தாமணியானது இயற்றப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து 4வது காப்பியமான வளையாபதி. வளையாபதியை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியப்படலைனாலும் வளையாபதி நூல் முழுமையா கைக்கு கிடைக்கல. சில பாகங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த வளையாபதி நூல் எதை மையமா வச்சு இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையை மையமா வச்சுதான் இந்த வளையாபதி நூலானது இயற்றப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து 5வதா பார்க்க போற காப்பியம் குண்டலகேசி. கதை என்ன அப்படின்னா, குண்டலகேசின்ற பெண் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த துயர சம்பவங்களை விடுத்து ஆன்மீக மார்க்கமா சென்று விவாதங்களை பங்கேற்று வெற்றி பெற்ற கதை தான் இந்த குண்டலகேசின்ற காப்பியத்துடைய கதை. இதோட ஆசிரியர் பெயர் தெரியப்படவில்லைன்னாலும் இந்த கதை என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னா, அறிவின் சக்தியை பத்தி தான் இந்த கதை சொல்லுது. நான் மேல சொன்ன 50 காப்பியங்களை பற்றி பேர் மட்டும்தான் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அந்த காப்பியங்கள் என்ன மக்களுக்கு சொல்ல வருதுன்றது இன்னும் தெரியாம இருந்திருக்கும். இந்த வீடியோ மூலியமா அது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.